சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் போவாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போதுதான் ஒவ்வொரு மாத பிறப்புமே நிகழுது. சூரியனுடைய அவதாரம் நிகழ்ந்ததுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக சப்தரிஷிகளை உண்டாக்குனாரு. அவர்கள ஒருவர் தான் மரிஷி அப்படின்றவர். அவருக்கு காஷ்யபர் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தாரு. அந்த காஷ்யபருக்கு பாத்தீங்கன்னா 13 மனைவிகள். அந்த மனைவிகள்ல மூத்த மனைவியான அதிதி பெற்ற மகன் தான் சூரிய தேவன் அப்படின்னு புராண கதை சொல்லப்படுது. திருமாலோட ஆணைப்படி பிரம்மா பல உலகங்களை படைத்தாரு. அது அனைத்துமே இருள்மயமா இருந்தது. அந்த இருளை போக்குறதுக்காக ஓம் அப்படின்ற பேரொளியை உண்டாக்குனாரு விஷ்ணு. அந்த ஒளியிலிருந்து பிரகாசமான ஒளியோட சூரியன் தோன்றினார் அப்படின்னு மற்றொரு புராண கதை சொல்லப்படுது. சப்தரிஷிகள்ல ஒருவரான காசியபர் அதிதி தம்பதிகளோட